ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்படியெல்லாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒண்ணுமே புரியாம வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணல. அதாவது ஒவ்வொரு முறையும் அவங்க எந்த ஒரு தப்பும் செய்யாம தண்டனைய வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறது இப்போ வழக்கமா போயிட்டு இருந்துச்சு. இப்பவும் அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது நம்ம மல்லி தப்பே பண்ணாம இப்போ தண்டனைய அனுபவிக்க போறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு இங்க கதை கட்டி விட்டுருக்காங்க. அதாவது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெங்கேயோ போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய ரொம்ப தப்பா நினைக்கணும். அதாவது நார்மலாலாம் கிடையாது. மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா வெறுக்கணும். மல்லி ச்சீ இப்படி இவ்வளோ கேவலமானவளா இவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து இந்த வீட்ட விட்டு போகணும். அதுவும் நிரந்தரமா போகணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துகிட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சொல்றத அப்படியே வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "இங்க பாரு விஜய், இவ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு எவ்ளோ கொழுப்பு இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி இப்போ அந்த ஃபோன்ல இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, அதாவது அந்த ஃபோன்ல ஆரம்பத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில வாய்ஸ் மெசேஜ், ஃபோன் கால்ஸ் இப்படி நெறைய விஷயம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து செம்ம டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டு இருக்காரு விஜய். "ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு மல்லி. நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிட்டு நீ இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும், எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ இவ்ளோ கேவலமானவளா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிட்டே இரு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்க இருக்காத. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எனக்கு துரோகம் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான்லாம் உன்ன சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான விஷயம் தான். ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, "விஜய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஃபோன்ல எப்படி இந்த மெசேஜ் வந்துச்சு? யாருகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இங்க வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்பத்த எடுக்கிறதுக்காக தான்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன ஆல்பம், ஏது ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான், அந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ரூம்லயே வச்சிருக்கிறதா, அதாவது அங்கேயே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஒரு பக்கம் இவ இவ்ளோ பொய் சொல்லிட்டு இருக்கா. இவ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயோ வந்து ஏதோ வந்து பழகிட்டு இருக்கா தப்பான முறையில. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வச்சுறாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணதுனால, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் அத நம்பி தான் ஆகணும். நம்பிட்டாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயம் நம்ம மல்லி பக்கம் இருக்கிற நியாயத்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க சரி செய்ய போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.